வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி வீடியோவில் வந்து சைனா வெப்சைட்லேருந்து எப்படி சேஃபாக பொருட்கள் வாங்குறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். பேங்க்வுட் மற்றும் அலிவ் எக்ஸ்பிரஸ் தான். கியர் பெஸ்ட் வந்து நான் பார்த்த அளவுக்கு ரிவ்யூ பார்த்த அளவுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை. ஓகேவா, நீங்கள் வந்து பேங்க்வுட் அலி எக்ஸ்பிரஸில் வந்து பொருட்கள் வாங்கணும் வாங்கிக்கோங்க. நீங்கள் இந்த வெப்சைட்லேருந்து பொருட்கள் வாங்குறதுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து பணம் செலுத்தும் முறை, பேமெண்ட் கேட்வே வேணுங்களா, அந்த பேமெண்ட் கேட்வே. இந்த பணம் செலுத்தும் முறையில் நீங்கள் வந்து பேபால் மூலயமா பணம் செலுத்துனீங்கன்னாக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்டா, நீங்கள் வந்து கிரெடிட் கார்டோ அல்லது டெபிட் கார்டோ யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கும் நீங்கள் பே பண்ணி முடித்த பிறகு ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்கே வந்து நீங்கள் பே பண்ண பொருள் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்கலாம், அல்ல வேறு ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் வந்து ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணுறீங்கனாக்கும் ஷிப்பிங் முன்னாடியாகவும் அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணணும். அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலமாக பண்ணியிருந்தீங்கன்னாக்கும் மேக்ஸிமம் 14 டேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் 14 டேஸ்லாம் உங்களுக்கு பணம் வராது. அது வந்து மேக்ஸிமம் வந்து 2 to 3 months வரைக்கும் இழுத்துருவாங்க. இதே இதில் வந்து நீங்கள் வந்து பேபால் மூலிமா பே பண்ணியிருந்தாக்கும் அந்த ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்து 2 to 3 days மேக்ஸிமம் 1 வீக்கில் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வந்துடும். நம்ம பேபால் அக்கௌண்ட் வந்து நம்ம இந்தியாவில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் ஒன்ஸ் உங்கள் பேபால் அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ணிட்டாங்கனாக்கும் அந்த அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ட்ரா ஆகிடும். ரெண்டாவது காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ண பிறகு அவங்க வந்து உங்களுக்கு பொருளே அனுப்பாமல் நாங்கள் அனுப்பிட்டோம்னு சொன்னாலோ, அந்த பொருள் வந்து உங்களுக்கு வந்து சேரலைன்னாலும் நீங்கள் வந்து பேபால் மூலிமா பே பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து டிஸ்பியூட் ரைஸ் பண்ணலாம். பேபால் வந்து பையர் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பேபால் அக்கௌண்ட்டில் வந்து நான் வந்து இந்த மாதிரி பணம் அனுப்பிட்டேன், பட் அவங்க வந்து பொருள் தரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேபாலில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிங்கனாக்கும் உங்கள் அமௌண்ட் வந்து 100% சேஃப். அவங்க வந்து பேபால் வந்து அவங்களோட பேசி அது என்ன காரணம் எதுன்னு பண்ணிவிட்டு இன்கேஸ் அவங்க வந்து உண்மையிலே பொருள் அனுப்பலைன்னா உங்களோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேபால் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னாக்கும், இதே பேங்க்வுட் வெப்சைட்டில் நான் வந்து பாருங்கள் ஒரு எல்இடி லைட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த எல்இடி லைட் வந்து நான் வந்து 15 பே பண்ண உடனே வந்து அவங்க வந்து ஷிப்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து ட்ராக்கிங் நம்பர் எதுவுமே கொடுக்கல. நான் வந்து RMX ஷிப்பிங் கேட்டிருந்தேன், எல்லாத்துக்குமே பே பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ஷிப் பண்ணிட்டோன்னு போட்டாங்க, ஆனால் வந்து ட்ராக்கிங் நம்பர் கொடுக்கவே இல்லை. நானும் ஒரு 15 நாளாக மெசேஜ் பண்ணுறேன், மெயில் பண்ணுறேன், ஷிப்பிங் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. இன்றைக்கி ட்ராக்கிங் நம்பர் போடுவோம், நாளைக்கு ட்ராக்கிங் நம்பர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவங்க ட்ராக்கிங் நம்பரே போடலை. நான் வந்து டேரெக்டாக என்னோடய பேபால் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு கேஸ் வந்து டிஸ்பியூட் பண்ணேன். இந்த மாதிரி வந்து நான் அமௌண்ட் அனுப்பிட்டேன், அவங்க வந்து எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து அனுப்பலன்னு சொல்லிட்டு பேபால் சொன்னாங்க. உங்கள் பணம் வந்து 100% சேஃபு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் கேட்க மாதம் மட்டும் ஏதாவது டாக்குமெண்ட் கேட்டால் கொடுங்க, இல்லை இமெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் பேபாலில் கேஸ் ஃபைல் பண்ணேன். வித்தின் 2 daysல bangood.comலேருந்து எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு, யுவர் ஷிப்மெண்ட் இஸ் டன், திஸ் இஸ் யுவர் ட்ராக்கிங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக்கிங் நம்பர் கொடுத்தாங்க. இந்த காரணத்துக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எப்போயுமே பேபால் யூஸ் பண்ணுங்கள் சைனா வெப்சைட்லேருந்து பொருட்கள் வாங்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.